சொட்டு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம எதையும் இனிப்பா தேன் போல தொடங்கணும் அப்படின்னா தேனை வச்சிருக்கோம். எந்த இனிப்பும் இல்லாத தேன் தான் தூய்மையான இனிப்பு, எந்த கலப்படம் இல்லாத தூய்மையான இனிப்புங்கிறது தேன் தான். அதனால தேன் வைத்து அந்த பேர் சொல்லுவாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் அதிலே கொண்டு வருவாங்க. இயல்பா வீட்லயே பேர் வச்சா கூட தேன் வச்சு தான் முதல்ல எல்லாருமே குழந்தைங்க தொடங்குவாங்க. அதுதான் வந்து அந்த இனிப்பு, அவங்களுடைய சாரம் தான் நம்ம அந்த தேன் வைக்கிறோம். இப்ப அந்த தேனை வச்சு ப்ராப்பர் பேர் சுட்டுவாங்களா? இந்த பாடல் சொல்லுங்க. இறையே வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறை பேறுகளும் பெறுவதாக. இறையே வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறை பேறுகளும் பெறுவதாக. நல்வுடல் நற்செயல் நல்வுளம் ஆகிய மும்மையும் நல்வுடல் நல்லுளம் நற்செயல் ஆகிய மும்மையும் மல்கியும் பல்கியும் திகழ்வனவாக. இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. பேசலாங்களா? இயற்கை வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறைபேறுகளும் பெறுவதாக. நல்வுடல் நல்வுளம் நற்செயல் ஆகிய மும்மையும் மல்கியும் பல்கியும் திகழ்வனவாக. இன்ப நிலையமாயில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. இந்த குழந்தைக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் மனமாற உளமாற வாழ்த்தி தமிழினி என்கின்ற பெயரை சூட்டுகிறார். தமிழினியால் 3 முறை கால் சொல்லுங்க.